போன எபிசோடு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஹேர் பொண்ணு ஹீரோ பார்க்க வந்திருப்பா. ஸோ, அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. போன எபிசோட் பார்த்தீங்கன்னா, சாங் வந்து ஃபுட்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ, அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். ஸோ, அது மேலேயே பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸை வேகமாக தூக்கி வச்சு அது எல்லாத்தையும் கிளச்சி விட்டுட்டு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். நீ பார்க்க நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஹேர் பொண்ணு கேட்குறா. ஸோ, அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ரீதியாக இல்லை. ஸோ, கொஞ்சம் மைண்ட் அந்த மாதிரின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆமாம் நீங்கள் டெரரிஸ்ட்லேருந்து நிறைய பப்ளிக்கு சேவ் பண்ணிங்களாமே அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ஹீரோ யோசிச்சுட்டு ஆமாம் காப்பாற்றினேன் அப்படிங்கிறான். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் 2 ஆப்போனண்ட்டை சந்திச்சிங்களாமே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவள் ஆப்பிள் நசுக்கி பார்த்தீங்கன்னா, டேமிட் ஆல்ரைட் நான் ஒன்றை விட திறமசாலியாக மாறுவேன்டா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஹேர் பொண்ணு நசிக்கிருப்பா இல்லையா? ஸோ அந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஹீரோட மூஞ்சில் தெரிச்சு இருக்கும். ஸோ அது லிட்டலி காமெடியாகவே இருக்கும். ப்ளூ ஹேர் பொண்ணு அப்படி நடந்துக்கிறத பார்த்துட்டு நான் போலீஸை கூப்பிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் ஃபன்னாக யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஹேர் பொண்ணு பார்த்தீங்கன்னா நடுங்கிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா, கிம் நீங்கள் காயமடைஞ்சதுக்கு நான் உண்மையுமே நான் வருத்தப்படுறேன். ஆனால் பார்க்கும்போது அப்படி இல்லை. ஆனால் உங்ககிட்டேருந்து வர ஆரா அப்படின்னு காட்டும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி பார்த்தி ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் ஆரா சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவள் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அவள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஹேர் பொண்ணுக்கு ப்ளே டெஸ்ட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வருது. ஸோ அதில் வெக்கப்படுறா. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவள் ஆச்சரியப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திசையை திரும்பி பார்க்குறா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா டோர் வந்துட்டு ஒரு கால் மட்டும் வருது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். ப்ளூ ஹேர் பொண்ணு ஆச்சரியம் பார்க்குறா. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் தான். ப்ளூ ஹேர் பொண்ணோட சிஸ்டர் நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் தான் அந்த இடத்துல வராங்க. ஸோ நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹேர் பொண்ணை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, இவன் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க, ஃபஸ்ட்டு இவன் வீட்டோட பாஸ்வேர்டு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு ப்ளூ ஹேர் பொண்ணு கேட்குறா. நீ என்னை ஃபஸ்ட்டு சிஸ்டர்னு சொல்லி கூப்பிடாத, நான் வந்து இவனுடைய வீட்டு பாஸ்வேர்டு அசோசியேஷன் மூலிமா எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே ஹீரோவுக்கு பின்னாடி விட்டு அவங்க கையை பிடிச்சி வச்சுட்டு பின்னாடி போய்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ப்ளூ ஹேர் பொண்ணு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு ப்ளூ ஹேர் பொண்ணு கத்திட்டு வர, இந்த பக்கம் ஹீரோவும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்குறான். 2 எஸ் ரேங்க் பிளேயர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரே வீட்டில், இது எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்புன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் கேட்கும்போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹேர் பொண்ணு ஷாக் ஆகுறா. ஸோ ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு, உங்கள் ஜோக்கை ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்கள் கில்டில் சேர்ற ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னு நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் பலமுறை அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். லூஸ்தனமாக பேசாதீங்க, இங்கே நீங்கள் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன கிஃப்டா அப்படின்னு கேட்க ஆச்சரியப்படுறான். நான் வந்து சேர்மேன்கிட்ட கேட்டேன், நீ வந்து ஆசியன் எக்ஸிபியூஷன் கேமில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னார். ஸோ உனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தேவைப்படும், ஆனால் இப்போதைக்கு நீ டாப் 13 தான் இருக்க, நீ அதிகமாக டாப் 5க்குள்ளே போனால் உனக்கு தனியாக குவாலிட்டி வேணும், நிறைய பாயிண்ட்ஸ் தேவைப்படுது, அதனால நான் உனக்கு பாயிண்ட்ஸை கொடுக்குறேன், த டபுள் டஞ்சன் டெம்பிள் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறா. ஸோ அந்த இடத்த கட் பண்ணான். இபி கம்பெனியை பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா? ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த இபி கம்பெனியோடைய ஒரு பெரிய போட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆயுதத்தோட சரண்டர் ஆகிடுங்கன்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஷேடோ பார்த்தீங்கன்னா அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த கப்பலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து முழுக வச்சிடுறான் அசால்ட்டாக. ஸோ நம்ம ஷேடோ பார்த்தீங்கன்னா அந்த கிம் தாயினை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கிம் தியாகினை பற்றி யோசிக்கிறான். அந்த இடத்த கட்டினா நைட் வாக்கர் கில்டு தான் காட்டுறாங்க. அந்த கில்டில் பார்த்தீங்கன்னா கிம் தாகின் நம்மளோட ரைடுக்கு வரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா கிம் தாகின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே நின்றுட்டு என்னடா இது சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரைடில் பங்கேற்கலாம், பட் அதுலேருந்து கிடைக்கிற பொருள் இதெல்லாம் நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ எதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அந்த டைம் ஹீரோ நினைக்கிறான், சடனாக வந்து கிஃப்ட்டுன்னு சொன்னோடனே நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டேன், பட் ஒரு டபுள் டஞ்சனை சொல்லுவாங்கன்னு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இந்த ஃபயர் டஞ்சனுங்கிறது ஒரு ஃபயரால் ஆன ஒரு டபுள் டஞ்சன், இந்த டஞ்சனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணது நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் தான், பட் இந்த டபுள் டஞ்சன்
உலகத்திலே 2வதா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டபுள் டஞ்சன். இந்த டபுள் டஞ்சனை என்னதான் அவங்க கிளியர் பண்ணியிருந்தாலும் அவங்க இதுக்காக ஏகப்பட்ட பேர் இழந்திருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். என்னுடைய ரைட் ஹேண்ட் உடஞ்சி திருப்பி வளர்ந்ததுலேருந்து சரி என்னுடைய மானா ஸ்டாமினாலாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நான் மட்டும் தனியாக போய் சண்டை போட்டால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் லின் அயோன் ஒரு எஸ்ரேங்க் கூட குழுவாக சேர்ந்து சண்டை போடும்போது தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 பேர் இருப்பாங்க. இப்போ இருந்தால் தோக்க மாட்டேன்னு நம்பிக்கையில் அந்த இடத்துக்கு போவான். பட் அங்கே போயிட்டு நைட் வாக் கில்டு மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மட்டும் போகிறாங்க. ஸோ அந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நைட் வாக்கர் கில்டு மாஸ்டரோடைய கில்டு மெம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கீந்தாகி நான் அவங்களை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சே ஒரு மாதிரி போயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நைட் வாக்கர் கில்டு மாஸ்டரும் மட்டும்தான் தனியாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படி நம்ம 2 பேரும் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது நான் அவங்க கூட டேட்டிங் போக போகிறேன் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் என்னத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் செம்மையாக இருக்கும் கைஸ். ஸோ லிட்டரலி 2 சாப்டரும் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் தான். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ பாய் கைஸ்.